கச்சத்தீவு மீட்க வேண்டி தூத்துக்குடியில் தமிழ்நாடு மீனவர் மக்கள் கட்சி சார்பாக நேற்று கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தூத்துக்குடியில் உள்ள அனைத்து சமூக செயல்பாட்டாளர்களும் அரசியல் கட்சி பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டார்கள். ஆர்ப்பாட்டம் மிகவும் சிறப்பாக அமைந்தது. நூற்றுக்கணக்கான பொதுமக்களும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டார்கள். நிலைமை ஆனா தொடர்ந்து இந்த இந்திய அரசு இலங்கையை சம்மதிக்க வைக்கவோ அல்லது அவர்களிடம் ஒரு ஒப்பந்தமிடவோ தயங்குகிறது. இலங்கை இந்தியாவை மிரட்டுகிறது. 52 இன்ச்சின்னு சொல்லிட்டு அலைகிற பல பேரை மாநாடு என்று போட்டாங்க ராமேஸ்வரத்துல. அதுல முதல் கோரிக்கையை கச்சத்தீவை மீட்போம். ஆனா இப்ப அந்த கோரிக்கையை ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் தங்களுடைய தேர்தலுக்காக தங்களுடைய வாக்குக்காக ஒவ்வொரு நேரமும் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதாக போலியான வாக்குறுதிகள் கொடுக்கப்படுகிறது. அதன் மூலமாக வெற்றி பற்றி பேசுவதே இல்லை. இந்திய மீனவர்கள் இலங்கையில் சொல்வதை தாண்டி தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லும் நிலை இந்த ஊடகங்கள் அனைத்திலுமே அப்படிதான் இருக்கு. தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள். தமிழக மீனவர்கள் கேரளால உள்ள மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டா இந்திய மீனவர் ஆயிடுறாரு. ஆனா அதே தமிழ்நாட்டில் உள்ள மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்ட